இன்றைக்கி நாம் காடை குழம்பு செய்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெயை சூடு பண்ணுங்கள். எண்ணெய் சூடான உடனே பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நான் எவ்வளோ எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இஞ்சி பூண்டை ஒரு சின்ன குட்டி உரலில் தட்டி இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கிடுவோம் ஒரு சைடில். இப்போ பாருங்கள், மூடி வச்சு வேக வச்சோம் இல்லையா, நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்குவோம். நான் வந்து அடுப்பை சிம்மிலே தான் வச்சுருக்கேன். சிம்மிலே வச்சு வதக்குவோம். கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போடுவோம். போட்டு கிளறி விடுவோம். இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை போடுவோம். போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நான் வந்து 4 காடை எடுத்து வச்சுருக்கேன். 4 காடையும் இப்போ ஆட் பண்ணுவோம். சேர்த்துட்டு இப்போ வந்து நாம் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காடை வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டம்ளர் போல். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து மூடி வைப்போம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ ஒருக்கா கிளறி விட்டுட்டு மறுபடியும் நாம் வந்து மூடி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் இப்போ நம்ம வந்து வெங்காயம், ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன குட்டி துண்டு பட்டை இதை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி ஒரே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நாம் வந்து கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு டேஸ்டியான காடை ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாய். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.